என்று புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய 2 உலகங்கள். ராமசாமி பிள்ளை அவர் வெறும் அறிவியல் பாதிதாங்க. உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தர்க்கத்துக்கு கீழே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வளர்றவரு. தர்க்கத்துக்கு கட்டுப்படாத விஷயம் உலகத்திலே இல்லைன்னு நம்புறவரு நம்ம ராமசாமி பிள்ளை. அவரோட அந்த எண்ணத்தை அசைக்கணும்னா குறைஞ்சது 2 மணி நேரமாவது நம்ம கையில இருக்கணும். முடிவுல நம்ம பாடுதான் திண்டாட்டம். அவர் காலேஜில் ஒரு சயின்ஸ் பண்டிதர். வாழ்க்கையில் அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட மனைவி பேரு ராஜம். அவ்வளவா படிக்கல, எழுத்துக்குட்டி படிக்கவே ரொம்ப திணறுவா. அவளோட பேரை படிக்கணும்னா அதுவே அவளுக்கு ஒரு பரீட்சை எழுதுற மாதிரி இருக்கும். அவ எழுதுற கடிதத்துல எது குறுக்கு எழுத்து எது நெட்டு எழுத்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். ஆனா ராஜத்துக்கு தன்னோட புருஷன் மேல கட்டுக்கடங்காத ஒரு பெருமை, ஆசை, இன்னும் என்னென்னவோ மனசுல தோணும். அவளோட கணவனை பத்தி அவ நினைச்சாலே உடம்பு முழுக்க பரவசமாயிடும். அவங்க குழந்தைக்கு வயசு 1.5. குழந்தை மேல அவளுக்கு அளவில்லாத பாசம். கணவன் கொடுத்த செல்வத்திலேயே ரொம்ப அரிய பொக்கிஷமா அவ நினைக்கிறது இந்த குழந்தையதான். ஒரு நாள் ராமசாமி பிள்ளை கையில ரசல்ல எழுதின புக்கு ஒண்ணு கிடைக்குது. அவரோட மனசுல ரொம்ப நாளா அரிச்சிட்டு இருந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரி இருக்கு. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த புக்கை விடாம படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு நேரம் போனதே தெரியல. ராஜன் தன்னோட குழந்தை மீனுவை இடுப்புல தூக்கி வச்சுட்டு கையில காஃபி அது கூட கொஞ்சம் பலகாரம் எடுத்துட்டு உள்ள வரா. ராஜா வந்ததை கூட ராமசாமி கவனிக்கல. கவனம் முழுக்க புத்தகத்துல இருக்கே. ராஜமும் தன்னோட கணவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பலகாரத்தை எல்லாம் டேபிள் மேல வச்சுட்டு அவ பக்கமா கொஞ்சம் தரையில தள்ளி உட்காந்துட்டு இருக்கா. கணவர் படிக்கிறாரு. இந்த நேரத்துல அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ராஜத்துக்கு தெரியும். குழந்தைக்கு தெரியுமா? அப்பா அப்படின்னு ஆசையா போறது. அதை அப்படியே அமைக்கி பிடிச்சி குழந்தைக்கு பால் கொடுத்து கவனத்தை திசை திருப்புறா ராஜா. கொஞ்ச நேரமாச்சு. ராஜு அசந்த நேரத்துல குழந்தை ஓடி போய் பிள்ளையோட காலை கட்டி பிடிச்சி அப்பான்னு ஆசையா குதிக்கிறது. அப்போதான் ராமசாமி பிள்ளை அந்த புக்கோட போதையில இருந்து வெளியே வராரு. உடனே ராஜா எழுந்து புருஷனோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு உதட்டுல ஒரு முத்தம் கொடுத்துட்டு, உங்களுக்காக காப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே ராமசாமி உதட்டை தொடச்சுக்கிட்டே சொல்றாரு, என்ன ராஜா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உதட்டுல முத்தம் கொடுக்க கூடாதுன்னு? கிருமிங்க எல்லாம் உதடு வழியாதான் பரவும்னு. அதுதான் மனுஷங்களுக்கு பல வியாதி எடுத்துட்டு வருது. முந்தா நாள் கூட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எங்கன்னு கேட்குறாரு. ராஜா உடனே அசட்டு சிரிப்பு சிரிக்கிறார். இந்த புத்தகத்துல என்ன மாதிரி உண்மையை சொல்லியிருக்கான் தெரியுமா அப்படிங்கிறாரு. ராஜத்துக்கு ஒரு பெருமூச்சு வந்தது. ராஜா, மனுஷனுக்கு 3 குணங்கள் தான் இயற்கை. முதல்ல பசி, 2வது தன்னோட குடும்பத்தை விருத்தி செய்யறது, 3வது குணம் தன்னோட பக்கத்துல இருக்கிறத அழிக்கிறது. இது 3த்துக்கும் அடிப்படையான குணம்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்தையும் தனக்குன்னு ஆக்கிக்கிற ஆசை. மற்றதெல்லாம் வீண் பித்தலாட்டங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. ராஜா அவரையே விரிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த காதல் கற்பு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் சுத்த போய். மனுஷனுக்கு எல்லாத்தையும் தனதாக்கிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த ஆசையோட அடிப்படையா பிறந்தது தான் தன்னோட சொத்து, தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் தான் மட்டுமே ஆளணும்னு எண்ணம். மனுஷன்தான் செத்துருவானே, தனக்கு இல்லாட்டி என்ன, தன்னோட ரத்தத்துல வந்த தன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். பெண்கள் எல்லாம் அவங்க இஷ்டப்படி இருந்தா அது எப்படி முடியும்? அதுக்கு தான் கல்யாணம்னு ஒன்று கொண்டு வரான். பின்ன தனக்கு தெரியாம எதுவுமே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கற்புன்னு ஒன்று கொண்டு வந்தான். கற்பு தான் பெருமைன்னு போய் சொல்லி வேலி போட்டான். அதுக்கப்புறமும் பார்த்தான் காதல்னு தந்திர பண்ணான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இஷ்டப்பட்டுக்கிட்டா வாழ்க்கை பூரா ஒன்னா இருப்பாங்களாமா. இதெல்லாம் சுத்த போய் தானே. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்றா ராஜா. அட கடவுளே, தான் இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் செவத்துக்கிட்ட பேசின மாதிரியா? பிள்ளைக்கு ஏமாற்றம் தான். ராஜா எதுவுமே பேசாம குழந்தைய எடுத்து இறுக அணைச்சிக்கிறா. என்னன்னு தெரியலையா? இது ரொம்ப சுலபமான விஷயம்தான், சொல்றேன் கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எதுவும் தெரிய வேணாம், வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறா. தன்னறியாமலே குழந்தைய இறுக அணைச்சி பிடிச்சிக்கிறா. ராமசாமி பிள்ளைக்கு இதையெல்லாம் கவனிக்க நேரம் இல்லை. தன்னோட நலனுக்காகவும் தன் குடும்பத்தோட நலனுக்காகவும் அவசியமான கடல் காத்து வாங்க அவசரமா துணியை மாத்திட்டு கிளம்பிடுறாரு. என்ன ராஜா புறப்படலையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே தோ வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு மாத்த சட்டை போட்டு ராஜமும் தயாரா வந்துட்டா. அப்பா அப்படின்னு குழந்தை ராமசாமி பிள்ளைகிட்ட தாவிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரு குழந்தைய வாங்கிக்கிறாரு. அப்போ அவரோட கை ராஜ்யத்து மேல உரசுது. ராஜ்யத்துக்கு ரொம்ப குதூகலமாகுது. ஆனா அவரோட முகத்துல ஒரு மாற்றமும் இல்லை. ராஜ்யத்துக்கு ஏமாற்றம் தான். கடற்கரையில 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. குழந்தை மீனும் மண்ணை வாரி இறக்கிது. தலையெல்லாம் மண்ணு, ராஜத்தோட மடியெல்லாம் மண்ணு. குழந்தை விளையாடுறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்ததுல ராஜத்துக்கு எல்லாம் மறந்து போச்சு. தன்னையே மறந்து குழந்தை மீனுவை பார்த்துட்டு இருக்கா. கடலை பட்டாணி விக்ரம ஒருத்தன் அவங்கள நெருங்கி வரான். மா, கடலை பட்டாணி வேணுமா? கடலை பட்டாணி அப்படின்னோடனே வேண்டாம்ப்பா
அப்படின்னு சொல்கிறாரு ராமசாமி. கடலைக்காரனை குழந்தை பார்த்துருச்சு, அதை கடலை வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே ராமசாமி பிள்ளை போய் ஒரு புத்தகத்தை கையில் விரிச்சிட்டு உட்காந்துட்டாரு. குழந்தை அலற சத்தம் கேட்டதும் உடம்புக்கு ஆகாது கண்ணா வேணான்னு சொல்லிக்கிட்டே திரும்புறாரு. குழந்தை அழ ஆரம்பிக்கவும் காலை நாவுக்கு உப்பு கடலை கொடுப்பா அப்படின்னு வாங்குறாரு. கடலைக்காரங்கிட்ட கேட்குறாரு, உனக்கு எந்த ஊருப்பா அப்படின்னு. எனக்கு தஞ்சாவூர் ஜில்லா சாமி அப்படிங்கிறான். தஞ்சாவூர்னா என்ன மன்னார்குடியா அப்படின்னோடனே ஆமாம் சாமி அப்படின்னு அவனு சிரிக்கிறான். உனக்கு அங்கே பெரிய கடத்தெரு சாமி நாயக்கர் தெரியுமா? போன வருஷம் அவங்க கிட்ட தான் வேலை பார்த்தேன் சாமி. காலதோஷம் காலை கொடுமை என்னை இங்கே கொண்டாந்து தள்ளிருச்சு அப்படின்னு பிள்ளையோட கையில் கடலை அளந்து போட்டுட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு கடலைப்பட்டானே கத்திட்டு கிளம்பிட்டான். ராஜம், இதை பார்த்தியா? கடற்கரைக்கு வந்து எந்த கடலை விற்கிறவங்கிட்ட கேட்டாலும் இந்த பதில் தான் சொல்லுவான். இது என்ன மாதிரினா உன்கிட்ட சொன்னனே ரஷ்ய கதை படிச்சேன்னு, அதில் விபச்சாரி வீட்டுக்கு போகிறவனை பற்றி எழுதுறான். அங்கே போகிற ஒவ்வொருத்தனும் அந்த விபச்சாரி கிட்ட கேட்குற முதல் கேள்வி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பானா. இங்கே வந்து அதாவது நீ இந்த தொழிலுக்கு வந்து எவ்வளோ காலமாச்சு அப்படின்னு கேட்பானா. அவளும் ஏதாவது ஒரு பொய் சொல்லுவாளாம். இப்போ தான் சமீபமாக வந்தேன் அப்படின்னு, இல்லைனா வயிற்று பழப்பு குடும்ப சூழ்நிலை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய் சொல்லுவாளாம். அவனும் அதை வாத்தியார் மாதிரி கேட்டுக்குவான். பின்ன அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதில் என்னென்னா, மனுஷனுக்கு விபச்சாரியாக இருந்தாலும் தனக்கு கிடைக்கிறது நல்ல பொருளாக இருக்கணும்னு ஒரு ஆசை. சாயங்காலம் கூட சொன்னனே, அதான் அந்த தனக்கு வேணுங்கிற ஆசை, அதுலேருந்து தான் இதெல்லாம். சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்லை, உனக்கு தெரியலன்னு சொன்னியே அதுக்காக சொன்னேன். எனக்கு அதெல்லாம் தெரிய வேணாம். அப்போ நல்லா இருட்டிருச்சு. எங்கேருந்தோ பக்கத்தில் தான் யாரோ ஒருத்தர் பாரதி பாட்டு பாடினாங்க. பிள்ளை கனியமுதே அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டதும் ராஜத்தோட மனசு அந்த பாட்டில் லயிச்சிருச்சு. பாட்டு முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் மௌனம். பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம மீனுக்கு பண்ண மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு ராஜா சொல்கிறான். அதில் என்ன இருக்குது, விஷயம் தெரியாமல் பாடுறான், அது வெறும் வேஸ்ட், அந்த பாட்டு வெறும் அசட்டு பாட்டு அப்படிங்கிறாரு பிள்ளை. அதுக்குள்ளே மீனும் வாங்கி கொடுத்த கடலை பட்டாணியை அள்ளி இறைச்சிட்டு மறுபடியும் வேணும்னு அழ ஆரம்பிக்கிறான். இருட்டில் மீனுவை எடுத்து இறுக்கி அணைச்சிக்கிறா ராஜா. ராமசாமி பிள்ளை நேரமாச்சின்னு எழுந்துக்கிறாரு. ராஜத்தோட மனசில் ஒரு ஏமாற்றம் தான் இருக்கு. இதோட கதையை முடிக்கிறாரு புதுமை பித்தன். கணவன் மனைவி 2 பேருமே வேற வேற உலகத்தில் இருக்காங்க. ராமசாமியோட உலகம் வேற, ராஜத்தோட உலகம் வேற. 2 பேரோட ஆசைகளும் 2 பேரும் புரிஞ்சிக்க முற்படலை. ஏதோ சேர்ந்து வாழணுங்கிற கட்டாயத்தில் தான் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரே வீட்டில் இருந்தால் கூட 2 பேரும் வேற வேற உலகத்தில் இருக்காங்க. நான் தமிழ் மேதா. நாம் இணைந்திருப்பது உயிர் எழுத்து. நன்றி.